ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரையோட அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் ஆகிருக்கும். அந்த நாளில் அறுவடையான இந்த கீரையை இப்போ நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். வாங்க எப்படி அறுவடை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ரொம்ப வளர்ந்துச்சு. இது ஒரு 10 நாளில், ஒரு 10லேருந்து 15 நாளில் இதை வந்து அறுவடை பண்ணிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேலை நிமித்தம் கொஞ்சம் விட்டதுனால கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சிறுகீரை. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்து வளர்ந்து எந்த மருந்தும் இல்லாமல் ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையில் இந்த சிறுகீரையை நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான சிறுகீரை பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். ஒரு கத்தைக்கு மேலேயே இருக்கும். இது நல்லா இருக்குங்க. நல்ல வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கீரையோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க, இந்த சைஸில் தான் கீரை எடுக்கணும். நான் கொஞ்சம் விட்டதுனால இந்த சைஸ் ஆகிடுச்சு. கீரை நல்லா தான் இருக்குது. இந்த கீரையை முத்தலை இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப செழிப்பாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நம்ம கண்ணுக்கு எதிரிலே பார்த்து நம்ம வளர்த்தி நம்ம இதை சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரை அறுவடை பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி இயற்கையான முறையில் சிறுகீரையை வந்து பயிரிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டு நோயற்ற வாழ்வோடு சிறந்த நம்ம வாழ எல்லோரும் நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.